வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம்னா, பொது அம்சம் தான் பார்க்க போகிறோம். அதாவது எந்த படிப்பு எவ்வளவு சம்பளம் தருது அப்படிங்கிற பேசிஸில் நம்ம படிப்பை தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஐடிஐ படித்த பையனும் 1,00,000 ரூபா சம்பாதிக்கலாம், எம்பிஏ படித்த பையன் 20,000 ரூபா சம்பாதிக்கலாம். இது அவங்கவுங்க திறமையை பொறுத்தது. ஸோ உங்களுடைய திறமையும் உங்களுடைய ரிஸ்க் எடுக்கிற லெவலையை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையோட வளர்ச்சி இருக்குது. பட் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, படிப்பு ஒன்று பெரிய படிப்பு படிச்சுட்டா நமக்கு அதிக சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறது தப்பு. அதே மாதிரி உங்கள் ரிஸ்க் லெவல் தெரியாமல் நீங்கள் படிப்பை படிக்கிறீங்க. இப்போ உதாரணமாக பிஎஸ்சி அக்ரின்னு சொல்லிட்டு இது ஒரு அருமையான படிப்பு. உலகத்தில் வேலை வாய்ப்பு குவிஞ்சு கிடைக்குது. இந்தியாவில் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருந்தா போதும், ₹1,00,000 சம்பளம். ஆனால் என்ன சொல்கிறாங்க, பிஎஸ்சி அக்ரி படிச்சுட்டு பாதி பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்கன்னா, வெயிலில் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையே வேணான்னு சொல்கிறாங்க. இவங்ககிட்ட பணம், பொருள் 3 வருஷம் இழந்தது மட்டும் இல்லை, இவங்க பிஎஸ்சி அக்ரிக்காக 3 வருஷம் பாடம் நடத்தின ஒரு ப்ரொஃபஸருடைய அறிவு அனைத்தையும் இவங்க வீணாக்குறாங்க. ஸோ முதல்ல நீங்கள் உங்களுடைய ரிஸ்கில் தெரிஞ்சு படிப்பை முடிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.